இப்போது லைட் ஆப்ஷன் லைட்டுக்கு போய்ட்டுக்கோங்க. லைட்டுக்கு போய்ட்டு இந்த ஃபோட்டோவில் லைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் எக்ஸ்போசர் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 19 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த டார்க்குனால கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். ஃபேஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை ஃபுல்லாக குறைச்சிடலாம், ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்குது. இப்போ குறைச்சிடலாம். ஷேடோ லைட்டாக ஏற்றிடலாம், லைட்டாக ஒரு 12 ஒயிட். இதில் பிளாக் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் பண்ணிக்கலாம், அதனால் பிளாக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலரில் போய்ட்டு இதுதான் முக்கியமானது. பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இதில் தான் மாற்ற முடியும். டெம்பரேச்சர் 18. ஓகே, இந்த டச்சா ஷயன் கலர் தெரியும், கொஞ்சம் க்ரீனாக வச்சுக்கலாம். வைப்ரன்ஸ் 10:9. ஓகே, மிக்ஸில் போயிட்டு ஃபேஸை கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆரஞ்சு லூமினஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபேஸோட கலர் ஆரஞ்சு கலர் இல்லை. இப்போது பேக்ரவுண்டு ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, எல்லோவாக இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு க்ரீனை கொடுத்துட்டு ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேச்சுரேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோவை கொஞ்சம் சேச்சுரேஷன் வச்சுக்கலாம். இப்போ சரியாக போச்சு பாருங்கள், எல்லோவுக்கு சரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி எஃபெக்டில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் இப்போ வேணாம். டீட்டெயில்ஸில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் கொஞ்சமாக வச்சுக்கலாம், ஏன்னா ஃபேஸில் கிரைன்ஸ் நிறைய இருக்கும்ல, அதனால் லூமினஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பனிங் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்போசர் ஆன மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்போசரில் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுவோம். ஷேடோ கொஞ்சம் பிளாக், கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஃபினிஷ் பண்ணுற வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கரெக்டான ரிசல்ட் வரும். இப்போ பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போது இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு லைட்ரூம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க பிக்சார்ட்டில். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோவில் ரெண்டு லென்ஸும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபோட்டோவை சென்டரில் வச்சு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு
இந்த சென்டரில் இருக்கிறது இந்த கார்னரில் வரணும். இப்போது பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கரெக்டாக மேட்சிங்கில் இருக்கும். சேவ் பண்ணிக்கலாம்.